ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது என்னோடய டியூஸ்டே மார்னிங், அதாவது 24th டிசம்பர். அடுத்த நாள் கிறிஸ்மஸுங்கிறனால நாங்கள் எங்கள் அத்தை வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிகிட்டு இருந்தோம். இது வரைக்கும் இண்டிவிஜுவலாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி, இந்த வருஷம் எல்லாருமே கெட் டுகெதர் மாதிரி ஒன்றா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை வீட்டுக்கு தான் கிளம்பி போயிட்டுருந்தோம். என் தம்பி தான் வந்து எங்களையெல்லாம் பிக்கப் பண்ணிவிட்டு போனான். சரி, போகும்போது அங்கே ஃபேமிலியில் எல்லாேருக்கும் கொடுக்கறக்கு, பக்கத்துலலாம் கொடுக்கறக்கு கொஞ்சம் ஸ்வீட்ஸு, கேக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். அப்புறம் நாங்களும் சரி காரில் போகும்போது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். மொத்தமாகவே நிறையா வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பில் பே பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. காரில் போயிட்டே ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ஸ்நாக்ஸை பார்த்ததுமே குட்டீஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. குட்டீஸ் மட்டும் இல்லை, நாங்களும் தான். யாருக்கு தான் அந்த ஒரு கார் ஜேர்னியும் அந்த ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதும் பிடிக்காது. ஸோ எங்களுக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு தான் போனதும் அத்தை வீட்டுக்கு போயாச்சு. கரெக்டாக 1 hour 1.5 hour ஆச்சு அத்தை வீட்டுக்கு போகிறது. இது வந்து அடுத்த நாள் மார்னிங், அதாவது கிறிஸ்மஸ் அன்னைக்கு. இது வந்து நாங்கள் பேசுகிறது வீடியோவாக வரும், பாருங்கள். என்னப்பா பண்ணுறேன்? பிரியாணி செய்கிறேன். இங்கே வந்து ஆரம்பிச்சிட்டியாக்கா? ஆமாம். இது நான் கேளு எல்லாம் கேட்கணும். இது வந்து 2 கிலோ சிக்கன், 2 கிலோ ரைஸ் போட்டு பிரியாணி. இது வந்து 1 கிலோ சிக்கன், 1 கிலோ ரைஸ் போட்டு பிரியாணி. மொத்தம் 3 கிலோ செய்கிறோம். 1 கிலோ சிக்கன் இருக்குது, அது கிரேவிக்கு. இன்னைக்கு அத்தை வீட்டுக்கு வந்தனால ஸ்பெஷலாக நம்ம பிரியாணி செய்கிறோம். இதில் வந்து போட்டிருக்க அந்த பேஸ்ட் வந்து நான் செஞ்சது. ஓகே, பிரியாணிக்காக நான் அங்கேருந்து ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சுட்டு வந்துட்டேன். சரிங்க, கொஞ்சம் ஆமாம், நிறையா செய்யும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்து ஆவி அடிக்கும், ஆவி பறக்கும். சீரக சம்பா அரிசி போட்டு இன்னைக்கு சூப்பரான ஒரு பிரியாணி எப்படி வருதுன்னு காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, என்ன எப்படி அரைச்ச அந்த மசாலா, அதை பற்றி அப்புறம் எனக்கு சொல்கிறியா? டீட்டெயிலாக அது ஒரு வீடியோ போடுறேன். சரி, சூப்பர். அப்படியே சேல் கூட பண்ணலாம் நம்ம. அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பிரியாணி நல்லா வருதான்னு பார்க்கலாம், எப்படி வருதுன்னு. ஆனால் செம்மையாக இருக்குது, வாசம் நல்லா மணமாக இருக்குது, சாறு மரம் இருக்குது, பார்க்கலாம். சரி, அப்புறம் சொல்லு இது எப்படி செய்யறது. ஓகே ஓகே ஓகே. எப்படி என்னடி சூப்பரா பண்ணிட்டு சூப்பரா வந்துச்சா? இங்க பாரு, பரவாயில்ல, உன்னோட பிரியாணி புகழ் பறக்க போகுதுடி. பிரியாணி வாவ், எல்லாம் சீரக சம்பா அரிசி போட்டு வேற கொஞ்சம் நாங்கள் உட்காந்துட்டு இந்த மாதிரி பிரியாணியை நான் உலகத்தில் பார்த்ததே இல்லை. வாசம் சரி பறக்குது. கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் இல்லையா? கிறிஸ்மஸ் கொண்டாட்டம். நீ கிரேவி மட்டும் பண்ணணும், அதுவும் எப்படி பண்றதுன்னு. தயிர் பச்சடி இல்லாம நான் சாப்பிட மாட்டேன். தயிர் நீ இல்லாம சாப்பிட மாட்டியா? இங்க வா, இது என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பாரு. தயிர் பச்சடி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஓகே. சூப்பரா தயிர் பச்சடி. எஸ். என்ன வனிதாக்கா, சமையா செஞ்சிட்டியா? எஸ். எடுக்கங்க. சிக்கன் குழம்பா? அதனால ஒன்றும் இல்லாமல் பஸ்ஸே ஏங்க. எப்படி இருக்கு மேன் பாப்பா? செம சூப்பர். சூப்பரா இருக்கா? ஆமாம். நல்லா இருக்கா பவுல்? மூஞ்சியெல்லாம் காமிக்க மாட்டேன். வாங்க சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாம். பங்கு போட்டு திங்கலாம். மாமா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்குமே. ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி எக்ஸ்மஸ். என்ன கூட தப்பா சொல்றேன். நல்லா இருக்கட்ட வாய் மூடி தான் மெல்லும். போடுங்க போடுங்க.